ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கர வெயில் தாங்க. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூபி ஃபால்ஸ் தான் கிளம்பிட்டுருக்கோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. 1.5 ஹவர்ஸில் நாங்கள் ரீச் ஆகணும். ஏன்னா டிக்கெட்டோட டைமிங் வந்து எங்களுக்கு 12 o'clock, எந்திரிக்கும் போதே லேட்டு. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கோம். நல்ல பாட்டு ஒன்று கேட்டுட்டு இப்போல்லாம் கார் எடுத்தாலே பாட்டு தாங்க. ஏதோ ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு தான் ட்ராவலே பண்ணுறது. ஏன்னா 1.5 ஹவர்ஸில் நாங்கள் எங்கேயுமே இடையில நிறுத்தலை. ஏன்னா கிளம்பும்போதே லேட் ஆகிடுச்சு இல்லையா, அங்கே போயிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 12:30க்கு டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிடணும். போகிற வழி வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க. 2 பக்கம் லேக்கு, ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி இடம் பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா டலாஸில் வந்து இந்த மாதிரி இடம்லாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் அங்கே வந்துட்டு காரு வண்டியெல்லாம் போகும், டவுன் ஏரியா மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஊட்டி வந்து ஹில் ஸ்டேஷன் ஏறுற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து நாங்கள் இப்போ தான் ஹில் ஸ்டேஷனே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து நந்தி ஹில்ஸ் தான் கடைசியாக போன ஹில் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகலை. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து செம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த ரூபி ஃபால்ஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால தாங்க போனோம். ஏன்னா வந்து பாப்பாவை வச்சுட்டு இப்போ வந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் இப்போ தான் ரெடியாக இருந்தா இல்லையா, அதனால் வந்துட்டு ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்துலேயே போயிட்டு வந்தோம். வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு தான் வந்தேன். ஏன்னா அவள் எப்போ பசிக்குது என்ன வேணும்னு கேட்பான்னே தெரியாது. அதனால் சப்பாத்தி, தக்காளி தொக்கு வந்து நான் நைட் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தக்காளி தொக்கு காலையில் வந்து சப்பாத்தி போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அதெல்லாம் வீடியோ எடுக்க வந்து எனக்கு டைம் இல்லைங்க. காரில் வந்து பேக் சீட் வந்து எங்களுக்கு ஃபோல்டு பண்ணிக்கலாம். நீட்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு உட்காரதுக்காக. நல்லா ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். அதனால் உட்காந்து நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. வந்து 2 மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போனது சண்டே அப்படிங்கிறங்காட்டி கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருந்துச்சு. இங்கே ரூபி ஃபால்ஸ் அந்த இதில் உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு உள்ளே போகிறக்கு வழி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா பாப்பாவும் செம ஹாப்பியாக கிளம்பிட்டோம். அவளுக்கு வெளியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியில் வரவும் அவள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லலாம். உள்ளே வந்துட்டு டிக்கெட் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருந்தாங்காட்டி எங்களுக்கு தேவையில்லை. ஸோ டைமிங் மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போனால் போதும். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் நின்றுட்டுருந்தாங்க. சரி அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் யூஎஸில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் கண்டிப்பாக அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஷாப் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அங்கே ஜூஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு, அது இல்லாமல் அந்த இடத்துக்கு தேவையான சீனரி பிக்சர்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, மேக்னெட் வச்சுருப்பாங்க, கீ செயின்ஸ் இருக்கும், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்குங்காட்டி கேவ் ரிலேட்டடாக வந்து இந்த ஸ்டோன்ஸு, அதுலேயும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் இருக்கும், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு டிக்கெட்டு எடுக்கணும் அப்படின்னா இந்த ஷாப் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம். உடனே வந்துட்டு அதாவது அந்த டைமிங் பீரியடில் ஒரு 10 பேர் தான் அலோடு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அந்த 10 பேர்த்துக்கு மேலே அப்படின்னா ஒரு 12, அதுக்கு மேலெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கு அடுத்தது பேட்சாக பார்த்திங்கன்னா 1/2 hour கேப்புக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச்சு, அந்த மாதிரி தான் விட்டுட்ருக்காங்க. ஸோ நாங்கள் அங்கே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு பார்த்திங்கன்னா 12:40க்கு எங்களுக்கு கரெக்டாக டைமிங்க்கு போயிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராலர் வந்து அலோடு கிடையாதுங்க. இப்போவே நான் சொல்லிடுறேன், குழந்தைகளை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராலர் வந்து அலோடே கிடையாது. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் வந்து அதுதான். ஏன்னா ஸ்ட்ராலர் இல்லாமல் குழந்தைகளை வந்து கூப்பிட்டு போகணும் இல்லையா, அது வந்துட்டு அதுவும் ரொம்ப தூரம் நடக்கணுங்க. அதையும் சொல்லிடுறேன், ரொம்ப தூரம் நடக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் ஃபால்ஸை வந்து உள்ளே ரீச் பண்ணுறதுக்கு.
நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபால்ஸில் இங்கெல்லாம் குளிக்கலாம் முடியாது. இது வந்து ஒரு கீழே அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு நம்ம போகிறோம். ஸோ அதுக்காக தான் லிஃப்ட்டு வந்து அங்கே இருக்குது. இங்கே முன்னாடி வந்துட்டு அவங்கக்கிட்ட டைமிங் சொல்லிவிட்டு டிக்கெட்ஸை காமிச்சோம் அப்படின்னா அப்புறம் லைனில் நிற்கலாம். ஸோ லைனில் நின்றுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போய் நின்னாச்சு. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பேட்ச் வந்து கீழே போயிட்டுருந்தாங்க. ஸோ திரும்ப எப்போ வந்துட்டு லிஃப்ட்டு மேலே வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான லிஃப்ட்டெல்லாம் வந்து பாப்பா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அவளை தான் தூக்கி விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் நான். அவள் பயப்படுவா அழுவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்குங்க டக்குன்னு. பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட்லேயே எங்களுக்கு வந்துடுச்சுன்னு வைங்களேன். அவ்வளோதான், இறங்கியாச்சு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேவ் தான். அப்படியே குகை மாதிரி இருக்குங்க. என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற நான் வந்து எந்த ஒரு ஃபீட்பேக்குமே பார்க்காம தான் நான் வந்தேன். என்னன்னே தெரியாமல் தான் நான் வந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் மட்டும்தான் அதெல்லாம் பார்த்துருந்தாங்க. எங்களுக்கு போகிறோம் அப்படிங்கிறதவே அன்றைக்கி நைட்டு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குகையே தாங்க. என்னடா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கேவ் வந்துட்டு நாங்கள் டலாஸில் ஒருக்கா போயிருந்தோம், டெக்ஸாஸில். அது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இல்லை. அது கொஞ்சம் வந்து நம்மளே ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி போய் பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னா தலை வந்துட்டு பாப்பாவை கொஞ்சம் இன்னும் ஹைட்டாக தூக்குனா இடிச்சிருங்க. அந்த அளவுக்கு தான் கேப்பே இருக்குது எங்களுக்கு. இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்களேன். வாக்கிங்கு போய்கிட்டே இருப்போம். நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் நடப்போம் அப்படின்னு சொல்லி. ஒரு 1/2 hour போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். 1.5 hours வந்து நான் கனவுல கூட நினைக்கிச்சு பார்க்கல. ஆனால் அந்த 1.5 மணி நேரமும் எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பாவை இப்படியே தூக்கிட்டே தாங்க நான் போனேன். அதுதான் கொஞ்சம் கொடுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவள் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவள் பயந்துட்டாளா என்னன்னே எங்களுக்கு தெரில. அதுக்குள்ளே அவள் நடக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. அங்கே பார்த்திங்கன்னா வந்தோடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கோமா, எங்கள் 10 பேர்த்துக்கு இவங்க தான் கைடு. ஸோ இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம். கொஞ்சம் தூரம் வந்துட்டு அப்படியே நடக்கணும். இங்கே எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் பாத்வே. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன இடம் வரும். இதுக்கப்புறம் தான் வந்து குகைக்குள்ளே நம்ம போவோம். அதனால் முன்னாடியே வந்துட்டு ஸ்க்ரீன் போட்டு இந்த ஃபால்ஸோட ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லியோ லாம்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து அவங்க ஒய்ஃபுக்காக வந்துட்டு 1928 இது வந்து ஒரு குகைக்குள்ளே இருக்க ஃபால்ஸு. நம்ம ஃபால்ஸ்னால் வெளியில் தானே பார்த்துருப்போம். இது வந்து அண்டர் த கேவ், கிட்டத்தட்ட நிலத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு ஃபால்ஸு. இது வந்து வத்தாது. எப்போவுமே அங்கே ஃபால்ஸ் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அவர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப்காக கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒய்ஃப் பேர் வந்து ரூபி. ஸோ ஃபால்ஸ் நேம் இஸ் ரூபி ஃபால்ஸு. சிம்பிளாக வந்து ஸ்டோரியை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மட்டும்தாங்க கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நாங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா செம அட்வென்ச்சர் தான். நாங்கள் வந்துட்டு ஒரே ஆள் தாங்க. அதாவது ஒரு லைன் போகிற அளவுக்கு தான் வந்து அங்கே ஸ்பேஸே இருக்கும். இப்போ எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கர் வந்து எப்படியும் 6 அடிக்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மண்டை வந்து அதில் ஒற்றை இதில் இருக்குது. அவர் வந்து பாதி இடத்துக்கு மேலே கீழே குனிஞ்சிட்டே தான், இப்போவே குனிஞ்சு தான் போயிட்டுருக்காரு. குனிஞ்சிக்கிட்டே தாங்க கிட்டத்தட்ட 1/2 hour மேலே அவர் நடந்து உள்ளே போய் ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் வேவாக இருக்கா, 2 பக்கமுமே பாறை தான் இருக்குது. எல்லா பக்கமுமே இடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழந்தைகளை கூப்பிட்டு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்க, அதாவது 6 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க, 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கன்னா ஓகேங்க. 3.5 வயசு என் பொண்ணை வச்சுட்டே எங்களால் போக முடியல. ஏன்னா அவள் வந்து தூக்க சொல்லிவிட்டு அவளை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ராலர் வந்து அலோடு கிடையாது. எங்கே வேணால் இடிச்சுக்கும் ஸ்ட்ராலர். நிறைய பேர் பெருசாக கொண்டு வருவாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ட்ராலரில் ஆப்போசிட்டில் இனி வர ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வேறு ஏதாவது வழி இருக்குன்னு நாங்கள் நினச்சோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு பேட்ச் போயிட்டு உள்ளேருந்து ஒரு பேட்ச் வெளியில் வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ தள்ளி உரசி, அதாவது அந்த பாறையில் சாஞ்சிக்கிட்டு நாங்கள் நிற்கிறோம். அப்போ தான் அவங்க வந்து வெளியில் போக முடியும். அவங்க ஒரு 15 பேர் வருவாங்க. அவங்க வந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து நின்று பார்த்திங்கன்னா 3 பேட்ச்சு எங்களை கடந்து போனாங்க.
அப்போ வந்து ஆஃப் அன் ஹவர் டைம் கேப்பில் வந்துட்டு எல்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ வந்து டைம் ஆஃப் பர்ச்சேசிங் தான் டிக்கெட்ஸ் எல்லாமே இங்கே. ஸோ பாதி தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மேலே வந்து ஸ்பேஸ் வந்துருச்சு. எனக்கு முன்னாடி போனவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியெல்லாம் திடீர்னு போகும். தண்ணி திடீர்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு வந்து வுட்டில் இருக்கும். அதை க்ராஸ் பண்ணி உள்ளே போகணும். கொஞ்சம் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா இது வந்து அந்த மெழுகு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஊற்றி நின்று தான் மெக்னீஷியம் இது வந்துட்டு அந்த கேவில் வந்து நாங்கள் இந்த மெக்னீஷியம் பார்த்துருந்தோம். அதே தாங்க இங்கேயும் நேச்சுரலாகவே அந்த மெக்னீஷியம் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அதுக்கு சொட்டு விழுந்து அந்த இடத்துல அப்படியே மலை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது தான் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மெக்னீஷியம் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதை தான் வந்து அந்தந்த இடத்துல லைட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த டைனோசரோட ஃபீட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அது என்னது அந்த டைனோசரோட அந்த ஃபேஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் கொஞ்சம் காமெடியாக தான் இங்கே இருக்கவங்கள வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்கீங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 பாத்வே வந்து பிரியுங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு வேறு ரூட் இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களுக்காக வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணணும். அதே மாதிரி போகிறது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரே ரூட் கிடையாது. ஆப்போசிட்டில் வரவங்க பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வேறு ரூட்டில் வந்து டிவினேஷன் ஆகுறாங்க. பட் வந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இடையில ஆப்போசிட்டில் வந்ததுனாலே என்னன்னு தெரில 1.5 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் ஃபால்ஸு வந்து பார்க்குறதுக்கு. கொஞ்சம் எங்களுக்கு இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா குழந்தைகளெல்லாம் வச்சுட்டு கண்டிப்பாக வந்து 1.5 hours நீங்கள் இப்படி தூக்கிட்டே நடக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நாங்கள் அப்படி தான் நடந்துகிட்டு இருந்தோம். ஃபைனலாக அந்த எதுக்காக நாங்கள் இந்த 1.5 மணி நேரம் நடந்து வந்தோமோ அதை பார்த்துட்டோம். ஆக்சுவலாக இது தாங்க ஃபால்ஸு. நீங்கள் யோசிக்கலாம், ஃபால்ஸ்னால் நம்ம ஊரில் பர்றா எப்படி இருக்குன்னு குற்றாலம் அருவி அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த ஊரில் வந்து இதுதான் ஃபால்ஸு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு வகையான ஃபால்ஸ் தான். அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு மியூசிக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு இதோட ட்ராவல் பண்ணி வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி கேவ்லாம் நடந்தது வந்து சான்ஸ்லெஸ்ங்க. அந்த மாதிரி இதுக்குள்ளெல்லாம் நடந்து வந்துட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 minutes வந்து நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோதான். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்படியே குளிக்கலாம் முடியாது, திரும்ப யாரும் கேட்காதீங்க. திரும்ப பார்த்திங்கன்னா திரும்ப வந்தாச்சு. திரும்ப அங்கே முடிச்சுட்டு வரும்போது இடையில தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதையெல்லாம் காட்டுறதுக்காக தான் அவங்க வந்து அங்கங்கே லைட்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே வாட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வெளியில் வந்துட்டோம். மேக்னெட்டை தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா என் ஹஸ்பண்ட் பர்ஸை கார்லேயே வச்சுட்டாரு. காரில் போய் எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப தூரம் நடக்கணும் இல்லையா. அப்புறம் ரிட்டன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்பி நானும் விட்டுட்டேங்க. பார்த்தா நாங்கள் ரிட்டனே வரல, மிஸ் பண்ணிட்டேன் நான். இங்கேருந்து எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப கீழே இறங்கிட்டு அந்த கேவ்லேருந்து நாங்கள் கீழே வந்துட்டோம். ஆக்சுவலாக ரூபி ஃபால்ஸ் மட்டும்தான் போனோம். இதுதான் வந்து கேஸ்டல்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஜிப்லைன்லாம் இருக்காமாங்க. பட் நாங்கள் வந்து ஜிப்லைன்லாம் நாங்கள் போகலை. அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க எங்களுக்கு. வேறு பக்கம்லாம் நிறையா ஜிப்லைன்ஸ்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே அதெல்லாம் பண்ணலை. பட் கீழே இறங்கி வந்த வழியிலேயே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெயின் இது இருக்குது. பார்க்கிங்லாம் வந்துட்டு பே பண்ணிடணும். இங்கே வந்து $3 தாங்க பர் ஹவருக்கு வந்து $3 தான் போட்டிருந்தாங்க. இது வந்து இன்க்ளைன் ரயில்வே. இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். மவுண்டெயினில் வந்துட்டு மவுண்டெயினுக்கு போகிற மாதிரி, அது லைக் மேலே போகிற மாதிரி பின்னாடி இருந்து போகும், முன்னாடி இருந்து போகாது, பின்னாடி இருந்து நம்மளை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ட்ரெயினு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ட்ரெயினை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஈவன் நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். பக்கத்தில் இருக்கிற ஊட்டிக்கு கூட நான் ட்ரெயினில் போனதில்லைங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆசை, ஆனால் நான் போனதே கிடையாது. பட் இங்கெல்லாம் வந்து நான் ட்ரெயினில் போகிறேனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ட்ரெயினில் போகும்போது எனக்கு டக்குன்னு அந்த ஊட்டி ஞாபகம் தான் வரும். எனிவேஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. இனி எப்போ ஊருக்கு போகிற மாதிரி அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் மனசை தேத்திக்கிட்டோம். இந்த இன்க்ளைன் ட்ரெயின் பார்த்திங்கன்னா
இதுக்குமே டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா $17ங்க. புக் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த இதுக்கு புக் பண்ணும்போதே இதுவுமே சேர்ந்து புக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும். ஈவன் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்துட்டு அவளையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெயினுக்கு புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணணுங்க. ஏன்னா மேலே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ஸோ மேலேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். நாங்கள் அடுத்த பேட்சில் தான் போனோம். ட்ரெயின் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரே சந்தோஷம். லைன்லலாம் பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா வந்து ட்ரெயினில் போகலான்னு ரொம்ப நேரம் கத்திகிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வா அப்படின்னு சொன்னால் நகரவே மாட்டேங்கிறான். அப்புறம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். அவளுக்கு நம்பிக்கையே இல்லை, ட்ரெயினில் தான் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, எனிவேஸ் அவளும் வந்துட்டா. பயப்படலாம் இல்லைங்க, அவள்லாம் பயப்படலாம். ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அது ஏன் அப்படிங்கிறத வீடியோ பாருங்கள் தெரியும். ட்ரெயின் வந்து அப்படியே மூவ் பண்ணுறாங்களாங்க. அங்கே வந்து பழைய ஓல்டு ட்ரெயின் வந்து சாம்பிள் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு இருந்தது. அது வரைக்கும் எதுக்குடா, என்னடா இப்படி தான் போகுமா, எதுக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே விழுகிற மாதிரி. அங்கே வந்து எதுவுமே இல்லைங்க. அதாவது லாக் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. பட் அது பாட்டுக்கு மேலே போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அப்படியே செங்குத்தாக நின்றுட்டு இருந்ததுங்க ட்ரெயின். அது பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எனக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. மற்றவங்களாம் பயப்பட மாட்டாங்கன்னு வைங்களேன். அது கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒன்றும் இல்லைங்க. அங்கே ஒரே ஒரு ஷாப்பு தான் இருக்குது. ஷாப்பில் போய் ஏதாவது சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்காங்க. பாப்கார்னு, அப்புறம் பர்கரு, சாண்ட்விட்சு, ஜூஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ஆஸ் யூஷுவல் எல்லா ஸ்டோர்லேயும் இருக்க மாதிரி இங்கேயும் வந்துட்டு மேக்னெட்ஸு, கீ செயின்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க, வேறெல்லாம் எதுவும் இருக்காது. வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஏறி போயிட்டிங்கன்னா மேலே வியூ பாயிண்ட் மட்டும் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. இதான் நாங்கள் வந்து ட்ரெயின் செங்குத்தாக வந்துச்சுங்க. ஒரு பாதி கட்டத்துக்கு மேலே போனீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. நான்லாம் ஃபோனில் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டேன். இறங்குனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே டோட்டல் டென்னிஸியே தெரிகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. கீழே வந்துட்டு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணோம். அங்கேயே ஒரு 10 to 15 minutes வந்துட்டு வெயிட் பண்ணியிருப்போம். என்ன பிரச்சனைனா, நீங்கள் வரும்போது எந்த பக்கத்துலேருந்து வரீங்களோ ரிட்டன் போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற மாதிரி தான் நின்று ட்ரெயினில் ஏறிட்டு கீழே வந்தாச்சு. காரை எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு தான் வந்தோம். வேறு எங்கேயுமே நாங்கள் போகலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.